எனக்கு வயதாகிறது, ஒன்றுமே செய்ய எனக்கு பலனில்லை, என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று புலம்பிக் கொண்டு அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, சங்கீதம் 103:5 கர்த்தர் சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உபாகமம் 34:7 மூசியை மறிக்கும் போது 120 வயதாயிருந்தார். அவர் கண்கள் இருளடையவில்லை, அவர் பலன் குறையவும் இல்லை. ஏன்? அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராயிருந்தார், சாந்த குணமுள்ளவர் என்று பெயர் பெற்றிருந்தார். அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து தேவ ஜனங்களோடு பாளையத்திற்கு புறம்பே பாடுபடுவதை தெரிந்து கொண்டிருந்தார். கடைசி வரை கானான் கொண்டு மக்களை சேர்க்கும் வரை அவர் தேவனுக்காக உழைக்க வேண்டியதாய் இருந்தது. எனவே தேவனும் அவருக்கு வாழ வயதின் பலனை கொடுத்திருந்தார். ஜோஷுவா 14:11 40 வயதில் எனக்கு இருந்த பலன் இப்பொழுது 85 வயது இன்றும் இருக்கிறது. அன்று யுத்தத்தில் ஜெயித்த நான் இன்றும் யுத்தம் செய்து ஜெயித்து என் சுதந்திர வீதத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று காலேபு சொன்னார். அதே போல் 85 வயதில் யுத்தம் செய்து சத்துருக்களை ஜெயித்தார். இது எப்படியானது? கானானுக்கு வேவு பார்க்க சென்றவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே கர்த்தர் பட்சமாய் பேசினார்கள். தேவன் அதை கனம் பண்ணி அவருக்கு கொடுத்த சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக 85 வயதிலும் 40 வயதிற்குரிய பலனை கொடுத்து அவரை ஜெயிக்க வைத்தார். உங்க முதிர்ச்சியும் சூழ்நிலையும் பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? உயிர்ப்பிக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் இருப்பீர்கள் என்று. கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது புது பலன் அடைவார்கள், கழுகுகள் போல செட்டைகள் அடித்து பறப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நம்புங்க. தேவனுக்காக இன்னும் உங்களால் உழைக்க முடியும், இன்னும் கனி தர முடியும். அதற்கு தேவையான பலனையும் கிருபையையும் கர்த்தர் தருகிறார். அதை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஜெபிக்கலாம் வாங்க. தேவரீர், என் வயதின் முதிர்ச்சி, என் பலவீனங்களை நினைத்து இனி என்னால் முடியாது, தேவனுக்காக எந்த வேலையும் என்னால் செய்ய பலன் இல்லை என்று சொல்லி எனக்குள்ளேயே நான் சோர்ந்து போகிறேன் அப்பா. ஆனால் உயிர்ப்பிக்கும் வார்த்தை முதிர் வயதிலும் கனி கொடுப்பாய் என்றும் கழுகுக்கு சமமான பலனை தருவேன், புது பலனை தருவேன் என்று நீர் சொல்லுகிறபடியினால் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் இந்த முதிர் வயதில் எடுத்து கனி தருகிறவளாக மாற்றி பயன்படுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.